ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த காலை வேளையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தை என்ற தலைப்புல சந்திக்க தேவன் பாராட்டின கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறேன். சங்கீதத்தின் புஸ்தகத்துல 128வது சங்கீதம் 1வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். நல்லா கவனிங்க, கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில, ஒரு குடும்ப தலைவனுடைய வாழ்க்கையில, ஒரு ஆணினுடைய வாழ்க்கையில எந்த மனுஷன் கர்த்தருக்கு பயப்படுகிறானோ அவன் பாக்கியவானா இருக்கிறான். நான் நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருக்கிறேன், நிறைய குடும்ப தலைவிகள் நல்லா ஜெபிக்கிறவங்களா இருப்பாங்க. கணவன் எப்பயாவது ஜெபிக்கிறவரா இருப்பாரு, எப்பயாவது வேத வாசிக்கிறவரா இருப்பாரு. ஆனா ஒவ்வொரு குடும்பங்களிலும் மிக அவசியமான ஒன்று, ஒரு மனுஷன், ஒரு ஆண், ஒரு கணவன், அந்த வீட்டை காக்கிற தலைவன், அவன் தான் ஆண்டவருக்கு பயந்து அவன் ஜெபிக்கிற ஒரு மனுஷனா இருக்கணும். பெண்களுடைய காட்டிலும் ஒரு ஆண்கள் அதிகமாய் ஜெபிக்கிறவர்களா இருக்கணும். அதனாலதான் இயேசு கிறிஸ்து தனித்திருக்கும் பொழுது ஜெபத்தோடு இருந்தார். இரவு முழுவதும் அவர் ஜெபத்திலே இருந்தார். காலையில விடியற் காலையில ஊழியம் செய்வதற்கு இரவு முழுவதும் அவர் ஜெபத்திலே இருந்தார். அவரோடு யாராவது பெண்கள் இருந்திருப்பாங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்கள் தான் அவரோடு இருந்தாங்க. ஏன்னா ஒரு கணவன், ஒரு வீட்டு தலைவன், ஒரு ஆண் ஜெபிக்கிற மனுஷனா இருக்கணும். அவனுக்கு தான் இந்த சங்கீதம் 128ல சொல்லப்படுகிற ஆசீர்வாதங்கள்லாம் இருக்கும். பெண்களை நாம எப்பவுமே ஈஸியா நம்ம சொல்லிடுவோம், இவங்க ஜெபிக்க மாட்டாங்க, இவங்க வீட்டுல வேலை செய்ய மாட்டாங்க இப்படிலாம் சொல்லி. ஆனா ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஒரு புருஷ லட்சணம் என்பதே வேலை செய்யறது தான் சொல்லி. ஒரு ஆணுக்கு எந்த அளவுக்கு வேலை முக்கியமோ அதை காட்டிலும் கர்த்தர் மேல உள்ள பயமும் கர்த்தரோடு இருக்கிற உறவும் ரொம்ப முக்கியமா இருக்கிறது. ஆகவே இந்த காலை வேளையில நீங்களும் கண்டிப்பாக ஆண்டவருக்கு பயந்து அவருடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளணும்னா ஜெபிக்கலாமா? கிருபையும் இரக்கமும் மகா பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த காலை வேளையில இந்த வீடியோவை பார்க்கிற ஒவ்வொரு குடும்ப தலைவர்களையும் ஆண் மக்களையும் இன்னும் ஜெபிக்க உதவி செய்யுங்க. நீங்க அந்த கெட்சமேன் தோட்டத்துல ஜெபித்தீங்க, முழுவதும் ஜெபித்தீங்க, பகலெல்லாம் ஊழியம் செஞ்சீங்க, சாத்தானை ஜெயிச்சீங்க, ஆசீர்வாதத்தை உங்களுடைய பிள்ளைங்களுக்கு தந்தீங்க. அதே போல இந்த எங்களுடைய ஆண்கள் எல்லோரும், கணவன்கள் எல்லோரும், வீட்டு தலைவர்கள் ஒவ்வொருவரும், குடும்ப தலைவர் ஒவ்வொருவரும் ஜெபிக்கிறவர்களாக, முழங்காலிலே நின்று தேவனுக்கு பயப்படுகிற பயத்தை மற்றவர்களுக்கு போதிக்கிறவர்களாக மாற கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.